ஒரு டைரக்டர் வந்து உட்காரும்போது ஒரு டியூன் போடுறாரு. ஒரு டியூன் சரியில்லைன்னா இன்னொரு டியூன் போடுறாரு. இதை போல் ஒரு படத்துக்கான டியூன் போடுறது. ஸோ அந்த டியூன் சரியில்லைன்னா அதுக்கு ஒரு 10-15 டியூன் போடுறது. அதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி பாட சொல்கிறது. அதில் ஏத்தம் இறக்கம். அதில் பாடும்போது அம்மிங் இருக்குது, கோரஸ் இருக்குது. இதில் மியூசிஷியன் வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த நோட்ஸை வந்து சரி பண்ணணும். இந்த பாட்டுக்குள்ளே வர அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி ஏத்தம் இறக்கம் பாட சொல்லணும். அதில் எதனா தப்பு வந்ததுன்னா அதை கரெக்ட் படுத்தணும். இது வந்து பாட்டுக்கு மட்டுமே. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. ஸோ படத்தை கொண்டு வந்து பார்த்துட்டு ஒரு படத்தை வந்து 5 வாட்டி இப்போ பார்க்கணும். 5 வாட்டி பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதைக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் ரெடி பண்ணணும். அதை உட்காந்து கண்டக்ட் பண்ணணும். ஒரு ஒரு ரீலாக போட்டு போட்டு அதை கரெக்ட் படுத்தணும். இதில் ஏதாவது முக்கியமான சீன் வரும்போது ஜனங்களை வந்து ரொம்ப நோகடிக்கிற போல் வர மியூசிக்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அது உள்ளே இருக்கிற கட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இதுக்கு நடுவில் என்னென்னா, சில டைரக்டர்லாம் வந்து மியூசிக் டியூன் போடும்போது வரவே மாட்டாங்க. அவங்க ஸ்பாட்லேருந்து சுச்சுவேஷன் மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு ரெடி பண்ணி அனுப்புவார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நிறைய டைரக்டர்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சொல்லி இப்படி வேணும் அப்படின்னு கேட்டு சொல்லுவாங்க. இவர் ஏதாவது ஒன்று போட்டு அனுப்பிச்சாருன்னா அது பிடிக்கல, எனக்கு வேறு மாதிரி வேணும்னு கேட்டவுடனே அந்த வேறு மாதிரி கேட்டவுடனே அதுக்கு தகுந்த மாதிரி போடுவார். அந்த பாட்டுக்குள்ளே வர்ற அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற கதைகளை கரெக்டாக அந்த பாட்டுக்குள்ளே சிங்க் பண்ணுவார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து ஆட்டமா தேரோட்டமா பாட்டில் வந்து ஒரு ஸ்பாட்லேருந்து ஆர்கே செல்வமணி சொன்னது தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இப்போ ரம்யா கிருஷ்ணாவுக்கும் சரத்குமாருக்கும் இருக்கிற கண்டக்டையும் சரி பண்ணுவார். அவங்களுக்குள்ளே இருக்கிற காதலும் அந்த பாட்டுக்குள்ளே வரும். ஸோ வீரபத்திரனை பிடிக்கணும் அப்படின்ற வில்லிங்ஸ்டனுக்கும் வீரபத்திரனுக்கும் அதுக்கு பிடிக்கிற சீனுக்கு தகுந்த மாதிரியும் அந்த அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். அது பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் சொல்ல மறந்தது பல விஷயம் இருக்குது. சரி, இவ்வளோயும் கரெக்ட் படுத்தணும். போகிற டியூன் வந்து இது